ஆயிடுவாரு கண்டிப்பா. கண்டிப்பா வராமா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதாம்மா, அதெல்லாம் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கின்னு வந்துட்டு போறாரு பாரு. வந்துருவாராமா? வந்து மக்களுக்கான எல்லா செயலும் செய்வாருங்களா? இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. விஜய் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு வந்துருவாரு அவரு. விஜய் கண்டிப்பா வந்துருவாரு கண்டிப்பா. ஆனா இத்தனை சீட்டு வந்து விஜய் ஜெயிப்பாரு நீங்க முன்னாடி நினைச்சுக்கலாக்கா? நினைச்சேன், நான் முன்னாடியே நினைச்சேன். சரி, நம்பிக்கை இருக்குது எனக்கு. நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி 108 இடம் எல்லாம் ஜெயிப்பாருன்னு நினைச்சுக்கிறேன், இல்ல அதிகமா ஜெயிப்பாரு? அதிகமா ஜெயிப்பாருன்னு நினைச்சீங்கல்ல? அப்ப இதுவே கம்மி தான் நினைக்கிறீங்களாக்கா? இல்ல, வருவாரு, கண்டிப்பா வருவாரு. ஆனா இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, கண்டிப்பா அவர் வந்து பதவியில உட்காருவாரு. எங்க வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவாராக்கா? 6 சிலிண்டர் எல்லாம் நிறைவேற்றுவார். அப்ப விஜய் தான் அடுத்த முதல்வராக்கா? ஆமா. நீங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி இத்தனை தொகுதிகள் வெல்வாருன்னு நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? நான் நினைச்சேன் ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வருவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இவரு இந்த 70 வருஷம் ஆண்ட கட்சி, 30 வருஷம் உருவான கட்சி அதிமுக, இவனுக்கு எல்லாம் 2 பேருமே சாப்பிட்டு தூக்கி சாப்பிட்டா போல. அவர் தான் தாத்தா வராரு, செதற விட போறாருன்னாரு, குளத்தூர்ல செதற விட்டாரு, புரியுதுங்களா? அதான் வந்துருவாருங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் தாண்டி விஜயால வர முடியுமாக்கா? வர முடியும். விஜய் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாராக்கா? விஜய் பண்ணுவார். இந்த சிலிண்டர் கொடுக்கறது, பெண்கள் பாதுகாப்பு, அவர் என்னென்ன வாக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றுவார். ஆனா சிஎம் வருவாருன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க நினைச்சீங்களாக்கா? நினைச்சோம். வரவே நினைச்சீங்க. இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, இவ்வளவு மக்கள் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அவர் கண்டிப்பா ஜெயிச்சு இன்னும் வருவாரு. மக்கள் மத்தியில ஆதரவு இப்போ வந்து இதுவாயிருச்சு. ஆனா வந்து இந்த சின்ன சின்ன 2 சீட்டு வச்சிருக்க கட்சிகள்லாம் வந்து பயங்கரமா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, பார்த்து பயப்படுறாங்கன்னு தான் நாங்க சொல்லுவோம். வருவாங்க, வந்துருவாங்க, வந்து வருவாங்க. இந்த சொன்ன கோரிக்கை எல்லாம் விஜய் நிறைவேற்றுவார் நம்பிக்கை இருக்காக்கா? 100% நம்பிக்கை இருக்குது. தடைகளை தாண்டு வராக்கா தளபதி? எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் தாண்டினாரு, இதெல்லாம் தாண்ட மாட்டாரா? கண்டிப்பா வருவார். முதல்வரா பதவி ஏற்பாரு கண்டிப்பா. நீங்க வந்து இத்தனை சீட்டு, அதாவது 108 சீட்டு வாங்கினாங்க, இவ்வளவு சீட்டு வாங்குவாருன்னு முன்னாடியே நினைச்சீங்களாக்கா? இல்ல அதிகமா வாங்குவாரா கம்மியா வாங்குவாரா? அதிகமா தான் வாங்க வேண்டியது. சரி, என்ன பண்றது? சிஎம் வந்துருவாராமா? வருவாருங்க. அப்படியா? இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்களே, இதெல்லாம் அவர் மீறி வருவாரா? இந்த பிரச்சனை சமாளிக்க முடியுமா? சமாளிப்பாரு. படத்துல எப்படி சமாளிக்கிறாரு அது மாதிரியே சமாளிப்பாரு. ஆனா எல்லாரும் விஜய் எல்லாம் வர முடியாது, 2வது எலெக்ஷன் தான் வருவாரு. சரி, நாங்க சாமி எல்லாம் வேண்டிக்கிறோம், வருவாரு. ஆனா எலெக்ஷன்லாம் 2வது ரீ எலெக்ஷன்லாம் வைக்க போறாங்க, வைக்கிட்டோம். நாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே நாங்க போடுவோம்பா. 2வது எலெக்ஷன் வச்சா யாருமா சிஎம் வருவா? விஜய் தான் வருவாரு. நன்றி. இவ்வளவு நெருக்கடியை தாண்டி விஜய் வர முடியுமா? கண்டிப்பா வந்துருவாருண்ணா. இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க, எப்படி பாக்குறீங்க? எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து தான் பண்ணுது, வேற யாரும் இல்லைண்ணா. வேற அவங்க தான் சூழ்ச்சி, இவங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பிஜேபி இருக்கிறாங்க, இவங்க தான். இதான் ஆனா அவங்க வந்து நாங்க வந்து எந்த இடையூறும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. எல்லாம் மேல சொல்லுவாங்களே, மேல ஏறி உட்கார மாதிரி தான் உட்காருவாங்க, ஆனா கீழே அமுக்கி விடுவாங்க. அதான் விஷயம். அந்த மாதிரிலாம் அழுத்தி இப்போ ஒருவேளை திமுகவை கூட்டணி வச்சுட்டா என்ன பண்றது? வச்சு நாங்க வந்து வாய்ப்பு கிடையாதுண்ணா, வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் வாய்ப்பு வரலாற்று ஒரு நிகழ்வு தான், அதை பண்ண மாட்டாங்க. இது அம்மா சொல்லியிருந்தாங்களே, அம்மா வந்து இவங்க கூட நான் எக்காலத்திலயும் நாங்க கூட்டணி சேர மாட்டோம், போக மாட்டோம், நாங்க அந்த மாதிரி தான். இது இவங்க கூட்டணி போக மாட்டாங்க. ஆனா விஜய் மாதிரி பெரிய ஒரு ஆள் வரும்போது இனி வந்து திமுக வரவே முடியாது. விஜய் மட்டும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அவர் நல்லாட்சி குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, திமுக அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது, 2 கட்சியே இருக்காது. எம்ஜிஆர் எப்படி நான் 3 வாட்டி 77ல இருந்து 87 வரைக்கும் 3 வாட்டி ஆட்சி அமைச்சாரு, கலைஞர் வந்து 3 வாட்டி வீட்லயே உட்கார வச்சு முடிய கொட்ட வச்சாரு. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரையும் காலி பண்றாரு. எடப்பாடியும் சரி, ஸ்டாலினும் சரி காலி பண்றாரு. ஆனா அவங்க பேசும்போது ரொம்ப நல்லவங்களா வந்து நான் வந்து இடையூறு எல்லாம் கொடுக்க மாட்டேன், அவர் ஆட்சி அமைச்சுக்கிறட்டும், கவர்னர் 6 மாசம் டைம் கொடுக்குறாரு, அதுவே தெரியணும். 6 மாசம் நான் கவனிப்போம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இவங்க ஆட்சி அமைப்போம், நாங்க இடையூறு பண்ண மாட்டோம் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா உள்ள புந்து ஆட்டத்தை கலைக்கிட்டு இவங்க தான். ஆனா விஜய் கண்டிப்பா முதல்வர் வந்துருவாரு, கண்டிப்பா வருவார்ண்ணா. நாங்கெல்லாம் போட்டுக்கிறோம்ண்ணா. இந்த வாட்டி இப்போ இவங்க பண்ண அரேஞ்சுக்கு 107 பேர் ரிசைன் பண்றதா இருந்தாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி ரீ எலெக்ஷன் வச்சாலே 230 நாளைக்கு 230 நாள் அடிப்பாரு தலைவர் தளபதி. 108ல வந்திருக்காரு, வரமாட்டாரா? என்ன நீ இப்படி சர்வசாரமா கேக்குறீங்க? இல்ல ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, மக்கள் மத்தியில் ஆதரவு வந்த பிறகு கூட 108 வந்திருக்காருல்ல. சரி, 118 இடம் தேவைப்படுது, இந்த 2 சீட்டு கேளுங்க சார், மெஜாரிட்டி அவர் தான் சார் இப்போ இருக்கிறது. மற்றவங்கள விட்டுருங்க, அவங்க வந்து ஆட்சி காலம் ஆண்டுட்டாங்க. இப்போ நீங்களாகட்டும் நாங்களாகட்டும் என்ன சொல்லுவீங்க? 108 வந்துட்டாங்க, இப்போ ஆட்சியே கலைச்சாலுமே திருப்பி அவர் தான் வருவார். அதிமுக கூட்டணி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? வைக்க மாட்டாங்க ஜி, வைக்க மாட்டாங்கல்ல. ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறாங்க. வைக்க மாட்டாங்க. என்கிட்ட நான் ஒரு அதிமுக காரன். சரி, அதிமுக நான் பாமக காரன். சரி, நிறைய வைக்க மாட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் இந்த மாதிரி பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துவாருன்னு நினைச்சு பாத்தீங்களா? நினைச்சு பார்க்கலாம். நான் வந்து அதிகமா நாங்க இன்னைக்கு ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு நான் 10 தான். நான் எங்க ஊருக்காரர் ஒருத்தர்
கட்சியில் இருக்காரு. அவர்கிட்ட நான் 10 தான் சொல்லிட்டு இருந்தேன். காலையில் ஒரு 8 மணி இருக்கும். சரி 10 தான் சொன்னேன். 10 மணிக்கெலாம் பார்க்கும்போது ஒரு 70-80 வந்து போச்சு. அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் அடுத்த சிஎம் அப்படின்றது. சரி கருத்து கணிப்பு எனக்கு கெஸ் வந்து அடுத்த விஜய் தான் வருவார். அடுத்த விஜய் தான் வருவார். ஆனால் இந்த மாற்றம் ஒரு மக்கள்கிட்ட நம்பிக்கை வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திராவிட கட்சிகளை விட்டு ஒரு டைம் நம்மளுக்கு புதாலாக நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுதான், ஒரு நம்பிக்கை தான். ஏன்னாட்டா எல்லா டைமும் இவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டுமே அப்படின்ற ஒரு இதுதான். ஒரு டைம் நம்பிக்கை, ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் வர்றது நல்லது தானே. ஆனால் அந்த அதிமுகவும் திமுகவும் அந்த எம்எல்ஏக்கள்லாம் ரிசார்ட்லாம் அடைச்சி வச்சிருக்கிறது எப்படி பார்க்குறேன்? அது அவங்க இது தனி. சரி புரியுதுனாலே, இப்போ அவங்க இது அவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறது அடுத்த விஷயம். இப்போ இவங்க ஆட்சியாக கழிச்சாலுமே திருப்பி அவரு தான் வருவாங்க. ஏன்னாட்டா மக்கள் ரீ எலெக்ஷன் வச்சுட்டா எப்படி இருக்கும்? ரீ எலெக்ஷன் வச்சாவே பிரச்சனை வந்து அதிமுக திமுகவுக்கு தான். சரி எப்படி? ஏன்னாட்டா இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு மெஜாரிட்டி வந்தவரை வந்து திருப்பி ஆட்சி கழிச்சு விட்டா என்ன ஆகும் சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் உங்களுக்கே ஒரு கொந்தளிப்பு வரும். என்னடா ஒரு ஆள் ஆட்சி பிடிச்சவர் வந்து திருப்பி இது பண்ணிட்டாங்க அப்படின்றது தானே. அதனால இப்போ திருப்பி அவர் தான் வருவார். கெஸ்ஸிங். நன்றிண்ணா. எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம்ல, அதனால விஜய் சார் தான் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றத்தை கொடுப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் என்ன இது வந்து மக்கள் மட்டும் தேர்ந்தெடுத்தது கிடையாது, இது காலம் நேரம் எல்லாமே டைமிங் சேர்ந்து அவர் கூட இருக்கு. அவர் அதை தக்க வச்சுப்பாரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து மாற்றம் நடக்கும். இல்லை நான் நம்பலை. வீட்டிலலாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இல்லை வீட்டில் வந்து டிவிக்கே சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து நம்பிக்கை இல்லைன்றதை விட நான் பேசிக்காக ஏகே சார் ஃபேனு. ஸோ அதனால் நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி வருவார் வரமாட்டேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. வெற்றிக்கு என்ன காரணம்? யங்ஸ்டர்ஸா இல்லை வந்து போன ஆட்சி சரியில்லை அப்படின்றது காரணமா, இல்லை விஜய் ஃபேன்ஸ் காரணமா? இல்லை இப்போ லாஸ்ட் டைம் பண்ணவங்க சரியா பண்ணாதனால தான் மேபி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். வந்து அதை சரி பண்ண வராது. அதான் கொடுத்துருக்கோம், சான்ஸ் கொடுத்துருக்கோம். 5 இயர்ஸில் பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஒயின் ஷாப் மூடுவார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாண்ணா. அது க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ண்ணா. ஸோ நாளைக்கு சிஎம் பதவி ஏற்க போகிறார் விஜய். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இப்போ விஜய்க்கு. ரொம்ப ஈஸியாக கிடையாது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டேட் வந்து அக்ராஸ் இந்தியா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இருக்கிறதால கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ டிஎம்கே வந்து தூய சக்தி சொல்லியிருந்தாரு. அது இல்லாமல் ஏடிஎம்கே, என்டிஏ கூட்டணி எல்லாத்தையும் அகைன்ஸ்ட் ஆப்போசிஷன் வந்திருக்காரு. நல்லது தான். பட் நிறைய சேலஞ்ச் இருக்குது. அதுக்கு வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் எல்லா இதுவும். அதுவும் இல்லாமல் இப்போ தூய சக்தி கிட்ட இருந்தால் வந்து எல்லா ஓட்டும் இப்போ எடுத்திருக்காரு அவர். அதுவும் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட்டு தான். சரிங்களா? எப்போ வேணாலும் அவங்க வெளியே போகலாம். அது வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்குது. சரிங்களா? யாரும் வந்து ஈஸியாக வந்து சேர்றதில்ல. எல்லாம் வந்து தமிழ்நாடுக்கு வந்து நல்லதாக நினைக்கிறதுக்கு தான் வந்து சேர்ந்துருக்காங்க. சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகேயாக இருக்கட்டும். சரிங்களா? இப்போது விஜய்க்கு சேலஞ்சஸ் என்னென்னா, அவர் சொல்கிற வாக்குறுதிகள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். 200 யூனிட் ஃப்ரீ, 6 சிலிண்டரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 2500 ரூபா ஸ்பெஷலி பஸ் ஃப்ரீ. இப்போ இது முதல் சேலஞ்ச் என்னன்னா, என்டிஏ அங்கே டைரெக்டாக நேஷனல்லேருந்து முதல் இது வந்திருக்கு. பிஎம் ஸ்ரீன்னு ஒன்று வந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. பிஎம் ஸ்ரீ என்னன்னா, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இப்போ ஹிந்தி வந்து கம்பல்சரி ஆக போகிறாங்க. ஆல்ரெடி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ உட்காந்துன்னு அதோட அகெயின்ஸ்ட் பண்ணுறாரா இல்லை அதுக்கு வந்து சாதகமாக கையெழுத்து போடுறாரா, அதுதான் அங்கே சேலஞ்ச், முதல் சேலஞ்சு. சரிங்களா? ஸோ இனிமேல் பார்க்கலாம். இனிமேல் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்க போகுது தமிழ்நாடு. எப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் பொறுத்து இருந்து பாருங்கள். வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வெற்றிக்கு காரணம் எல்லாம் யூத்து தாங்க. யூத்து தான். அதில் வந்து ஓட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓட்டு போட்டு தப்பு இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ பேச முடியாது. ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. 4-5 நாள் ஆயிடுச்சு. எல்லாமே கவுண்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்க போதோ அது எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது கான்சிக்வன்ஸாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சொல்லி எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நல்லது இருந்தால் எல்லாருக்கும் நல்லது. கான்சிக்வன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பின்விளைவுகள் இருக்கும். ஆட்சி மாறத்துக்கு கூடிய சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது. திமுகவோட தோல்விக்கு என்ன காரணம்? திமுகவோட தோல்விக்கு பாருங்க, திமுக தோல்விக்கு ஒன்று கூட்டணி கூட சொல்லலாம். அவங்களோட ஒரு சில எம்எல்ஏங்க ஒரு சொல்லலாம். சரிங்களா? யாரும் வந்து ஜெயிச்சா எல்லாருக்கும் அது கிரெடிட் போகணும். அதே மாதிரி தோத்தாலும் அதில் பங்கு எம்எல்ஏக்கும் இருக்குது. ஒரு சில எம்எல்ஏவால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தப்பான பேர் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவர் குளத்தூருக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோங்க. சின்ன வயசில் இந்த ஏரியா தான் வளர்ந்துருக்கோம். எல்லா சந்து புந்தும் எல்லாம் பூந்து வளர்ந்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணல, அது எல்லாருக்கும் தெரியும். ஃபைன், ஆனது ஆகிப்போச்சு. சரிங்களா? இப்போ வந்திருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சேலஞ்சஸ் அங்கே தான். விசிகாலாம் வந்து விஜய் வந்து பி டீம் சொல்லியிருந்தாங்க பிஜேபியோட. இப்போ அவங்களே வந்து சார் அதான் இப்போ விசிகா வந்து பி டீம் சொல்லியிருக்காங்க. அந்த பி டீமாக மாறக்கூடாது, ஒரிஜினலாக மாறக்கூடாது. ஆக்சுவலாக பார்க்க போனால் அவங்க வந்து இன்டெரக்டாக அவங்க வந்து ஆடுறது தான். மோடியோட டியூனில், என்டியோட டியூனில் வந்து டான்ஸ் ஆடுறது தான். சரிங்களா? எல்லாருமே இப்போது அவங்க அந்த டியூனில் கம்ப்ளீட்டாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க வந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்காங்க. அதுவும் இவங்களோட கண்டிஷன்ஸ் என்ன, நீங்கள் வந்து
மதசார்பற்ற கட்சி, சரிங்களா, எந்த ஒரு மத பிரச்சனை வரக்கூடாது. இப்போ என்னென்ன வந்து லிஸ்ட்டு ஓடின்னு இருக்கோம், என்னென்ன ஸ்டாலின் மூலிமா என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு இருக்கோ அதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும். அந்த ஒரு கண்டிஷன்ஸ் தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, விசிகே வந்து துணை முதலமைச்சர் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அது எதிர்பார்த்தது தான், நிறைய பேர் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல, நான் எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக இதுக்கு மேலே தான் இன்னும் ட்விஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில். கண்டிப்பாக பாருங்கள். இல்லை துணை முதலமைச்சர் கேட்டிருக்காங்க, தந்தி டிவியில் பாருங்கள், இப்போ வந்துட்டு இருக்கு பிரேக்கிங்கில். ஸோ கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது, பார்க்கலாம்.